மருது சகோதரர்களும் ஊமைத்துறையும் மறைந்திருந்து செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இப்போது இருக்கிறார்கள். அவர்களுடைய மிகப்பெரிய பலமே உன்னை போன்ற அம்பலக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட அம்பலக்காரர்களுக்கு அந்த ஆங்கிலேயரால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால்தான் மருது சகோதரர்களும் ஊமைத்துறையும் நிம்மதியாக தங்களது திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அதனால் அவர்களுக்காக நீயும் உன்னை போன்ற அம்பலக்காரர்களும் ஆங்கிலேயரிடம் அனுசரித்து போவதுதான் மிகவும் நல்லது. நேரடியாக நீங்கள் ஆங்கிலேயரை எதிர்ப்பதால் எந்த உபயோகமும் இல்லை. அந்த அக்னியுவின் அழைப்பை ஏற்று அண்ணன் அங்கு சென்றால் பாகநெறிக்காரர்கள் அவனுக்கு அடங்கிவிட்டார்கள் என்றுதானே அர்த்தம். அதை அலட்சியப்படுத்தினால் அழிவிற்கு வழிவகுக்கிறோம் என்று ஆருடம் கூட சொல்லிவிடலாம். யாருடைய அழிவிற்கு யார் வழிவகுப்பது? பாகநேரியின் அழிவிற்கு பரங்கியன் வழிவகுப்பதா? அம்பலக்காரரின் அழிவிற்கு அவ்வளவு எளிதாக ஆருடம் கூற முடியுமா? அண்ணா, ஆணையிடுங்கள். வெள்ளையர் கூறும் ஆருடமா இல்லை இந்த ஆதப்பனின் சாமர்த்தியமா என்று பார்த்து விடுகிறேன். எனக்கு துணையாக 5 வீரர்களை மட்டும் அனுப்புங்கள். அந்த அக்னியுவின் இருப்பிடத்தை அழித்து மண்ணோடு மண்ணாக தரைமட்டமாக்கி விட்டு வருகிறேன். படைகொண்டு சென்றான், பரங்கியன் முடித்தான் என்பதற்கு பதிலாக 5 வீரர்களோடு மட்டும் சென்றான், அக்னியுவையும் அவனது ஆட்களையும் ஆதப்பன் அழித்தான் என்று சொல்லுபடி செய்கிறேன். இல்லை ஆதப்பா, இது அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியம் அல்ல, தீர ஆலோசித்து செய்ய வேண்டிய காரியம். இப்படி அவசரப்பட்டு ஆத்திரப்படாதே என்று உனக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் அவசரப்பட்டு செய்துவிடக் கூடாது. அப்படி செய்துவிட்டால் பிறகு அதற்காக வருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி என்றால் வெள்ளையர் சொல்வது சரி என்கிறீர்களா? அவர் சொல்வது போல்தான் நடக்க வேண்டும் என்கிறீர்களா? அந்த பரங்கியனுக்கு பயந்து பணிந்து போக வேண்டும் என்கிறீர்களா? வெள்ளையர் சொல்வதுதான் சரி என்று நான் சொல்லவில்லை. அதே சமயம் நீ சொல்வதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஷயத்தில் எனக்கே பெரும் குழப்பமாகத்தான் இருக்கிறது. அந்த குழப்பத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வெள்ளையரை அக்னியுவிடம் அனுப்பி அவனது திட்டத்தை அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவனே அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவரையே குழப்பிவிட்டான். என்னை பொறுத்தவரை வெள்ளையரின் யோசனையை ஏற்று அந்த அக்னியுவை சந்திக்கப் போவதில்லை. அதே சமயம் உன்னுடைய யோசனையை ஏற்று உன்னை போருக்கும் அனுப்பப் போவதில்லை. பிறகு வேறு என்னதான் செய்ய போகிறீர்கள்? ஊமைத்துறையாரிடம் இதை பற்றி பேசப் போகிறேன். அவர் எடுக்கும் முடிவு எதுவாயினும் அதன்படி நடப்பது என தீர்மானித்து விட்டேன். வருகிறேன். சென்று வாருங்கள். என்ன ஜமீன்தார் ஜம்புலிங்கம் அவர்களே, மருது பாண்டியர்களை அக்னியுவின் ஆங்கில படை உதவியுடனேயே கோயிலுக்கு அழைத்துச் சென்று பின்பு அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டு மீண்டும் அக்னியுடமே வந்து விட்டீரே. அன்று அப்படி நடந்ததில் என் தவறு ஏதுமில்லை. மருது சகோதரர்கள் என்னை ஏமாற்றி என்னையே பயன்படுத்தி அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள் என்பதை அக்னியுதுரை புரிந்து கொண்டார். அதனால்தான் முதலில் கடுமையாக கோபித்துக் கொண்டாலும் அதன் பிறகு அவரை ஆள் அனுப்பி என்னை இங்கு அழைத்து வர சொல்லிவிட்டார். ஆனால் இந்த உரங்கா புலியை பொறுத்தவரை நான் என்றுமே அவருக்கு விசுவாசமானவன் என்பதை அக்னியு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை நிரூபிப்பது போல் வல்லத்தரையனை இங்கு வர சம்மதிக்க செய்து விட்டேன். ஆனால் அவர் மார்க்கை அனுப்பி அல்லவா வல்லத்தரையனுக்கு அழைப்பு விடுத்தார். அது ஒரு காரணம், அவ்வளவுதான். அக்னியுதுரை அழைக்கிறார் என்ற உடனேயே பட்டமங்கலத்து அம்பலக்காரன் பயந்து கொண்டு வந்து விடுவானா? பக்குவமாக பேசி இடையில் அவன் மாறாதபடி தன் பிடியிலேயே வைத்துக் கொண்டிருப்பது இந்த உரங்கா புலி அல்லவா? அப்படி சொல் உரங்கா புலி. சிடான், என்னை கண்டு நீங்கள் எழுந்து வர வேண்டிய அவசியமில்லை. அப்படி சொல்லாதீர்கள் துரை. தாங்கள் பறந்து விரிந்த இந்த பாரத நாட்டையே ஆளப்போகும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதி அல்லவா? தமிழகத்தை தன்வசப்படுத்தி ஆட்சி புரிய போகும் கர்னல் அல்லவா? ஆடுகிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுகிற மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அனைவரையும் வெற்றி கொண்டவர் அல்லவா? ராஜதந்திரம் என்பதற்கு உதாரணமாக விளங்குபவர் அல்லவா? ஓகே நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் எனக்கு நீங்கள் யார்?
என்னுடைய நண்பர்கள், மை ஃப்ரெண்ட்ஸ். எனது தனிப்பட்ட பிரச்சனையாகட்டும், எங்கள் சாம்ராஜ்யத்தின் பிரச்சனையாகட்டும், ஒவ்வொன்றையும் நன்றாக புரிந்து கொண்டு அதற்கு உதவியாக இருப்பவர்கள் அல்லவா? அதனால் நீங்கள் என்னை கண்டு எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாருங்கள், உட்காருங்கள். இந்த படம் ஓ, நீங்கள் இருவரும் ஒரு மனதாக இணைந்து விட்டீர்கள் என்பது ஒரே குரலில் இந்த படத்தை பற்றி கேட்டதிலிருந்தே தெரிகிறது. உங்களிடம் இந்த படத்தை காண்பித்து உங்கள் கருத்தை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொண்டு வந்தேன். இதை பற்றி பேசுவதற்காகத்தான் உங்களை அழைத்தேன். துரை, எனக்கு தோன்றும் யோசனை எதுவானாலும் அவசியம் தெரிவிப்பேன். நீங்கள் என்னிடம் எதை கேட்டாலும் சரி, எனக்கு தெரிந்ததை விளக்கமாக சொல்லுவேன். அது எனக்கு தெரியாதா? அதற்காகத்தானே உங்கள் இருவரையும் மட்டும் அழைத்தேன். இது என்ன தெரியுமா? எங்களுக்கு எப்படி தெரியும் துரை? தாங்கள் சொன்னால் தெரிந்து கொள்கிறோம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்க வழிகாட்டப் போவதே இந்த வரைபடம் தான். ஆவலை அதிகமாக்குகிறீர்களே துரை. அதை உடனே பார்க்க வேண்டும் போல் தோன்றுகிறதே துரை. இதோ பாருங்கள். இது என்னவென்று புரிகிறதா? நடுவில் பாதுகாப்பு வட்டத்தில் இருவர் இருக்கிறார்கள், சுற்றிலும் 4 பேர் இருக்கிறார்கள். இதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது புரியவில்லையே. இப்போது புரியும். இந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பவர்கள் மருது சகோதரர்கள். இதோ அதற்கு பாதுகாப்பாக நிற்கும் 4 பேரில் முதலில் நிற்பவன் ஊமைத்துறை. இந்த பக்கம் நிற்பவன் வாளுக்கு வேலை. இதோ இது வல்லத்தழையன். இதோ இந்த 4வது யார் தெரியுமா? யார்? கோபால நாயக்கன். கோபால நாயக்கன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எப்போது இந்த பெயரை கேட்டது போல் தெரிகிறது. யார் என்று தெரியாது. எனக்கு தெரியும். கோபால நாயக்கன் சாதாரணமானவன் அல்ல. விழுப்பாச்சி ஜல்லிக்கட்டு பாளையக்காரன், மிகச்சிறந்த வீரர். ஊமைத்துறை, வாளுக்கு வேலி, வல்லத்தொழையன் ஆகிய மூவரும் பலசாலிகள் என்றாலும் தாங்களே நேரடியாக வந்து தங்கள் பலத்தை காண்பிக்க கூடியவர்கள். ஆனால் கோபால நாயக்கனோ தன் பலத்தை மற்றவர்களுக்கு தரக்கூடியவன். என்ன உறங்காப்புலி, நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லையா? தன் பலத்தை மற்றவர்களுக்கு தரக்கூடியவன் என்றால் ஆயுத பயிற்சி பெறுவதற்கான களரிகளை அமைத்து பல வீரர்களை உருவாக்கக்கூடியவன். துரை, கோபால நாயக்கரை தவிர மற்ற 3 பேர்களும் தங்களுக்கு எதிராக போராடுபவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கோபால நாயக்கர் பற்றி அப்படி ஏதும் அவர் செய்ததாக தெரியவில்லையே. வெளிப்படையாக உங்களை எதிர்த்ததாக கேள்விப்பட்டதில்லையே. உனக்கு அவனை பற்றி சரியாக தெரியாததால் இப்படி சொல்கிறாய் உறங்காப்புலி. கோபால நாயக்கன் பல வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னேனே, அதெல்லாம் யாருக்காக? மருது பாண்டியர்களை பாதுகாப்பதற்காக. அது மட்டுமல்ல, மருது பாண்டியர்களின் படைபலத்தை பெருக்குவதற்காக ஆங்காங்கே பல பாசறைகளை அமைத்து வீரர்களை திரட்டி தந்து கொண்டிருக்கிறான் இந்த கோபால நாயக்கன். இது ஆபத்தான விஷயமாயிற்று. இதை முதலிலேயே கிள்ளி எறிய வேண்டும். அதை பற்றி விவாதிக்கத்தானே உங்களை அழைத்திருக்கிறேன். முதலில் கோபால நாயக்கனை தவிர மற்ற 3 பேரின் நிலையை பற்றி பேசுவோம். முதலில் இதோ இந்த ஊமைத்துறையை பற்றி யோசிப்போம். இவன் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடியவன், குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டான், எங்களால் தேடப்படுபவன், எங்களுக்கு பயந்து மறைந்து வாழ்பவன். மொத்தத்தில் சொன்னால் குகையில் மறைந்திருக்கும் சிங்கம். அவன் வெளியில் வந்து எதுவும் செய்ய போவதில்லை. நமக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவனை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. சரியாக சொன்னீர்கள். ஊமைத்துறையை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அடுத்து வாளுக்கு வேலி, வல்லத்தழையன். இவர்கள் இருவரில் வல்லத்தழையன் என்னை சந்திப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறான். எப்போது அழைத்தாலும் அவன் வந்து விடுவான். அந்த அளவிற்கு நான் அவனை பக்குவப்படுத்தி இருக்கிறேன். ஆமாம் துரை,
உறங்கா புலியாரின் சாமர்த்தியம்தான் அதை சாதித்திருக்கிறது. அதுல என்ன சந்தேகம்? உறங்கா புலி வல்லத்தரையன் அருகிலே இருப்பதால் இது எளிதாக நிறைவேறும் என்பதால் தான் நான் இந்த திட்டத்தை உருவாக்கினேன். வல்லத்தரையனை சந்திக்க இங்கு வந்துவிட்டால் போதும். அவனிடம் சாமர்த்தியமாக பேசி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு பணிந்து வரும்படி செய்து விடுவேன். அதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை. அடுத்தது வாளுக்கு வேலை. இவன்தான் இன்னும் பிடி குடிக்காமல் என்னை சந்திப்பதற்கு யோசித்து சொல்கிறேன் என்று மார்க்கை திருப்பி அனுப்பிவிட்டான். மருது சகோதரர்களை காப்பாற்றுவதற்காக தானே தன் தம்பியோடு அவர்கள் வேடத்தில் வந்தவன் அல்லவா? அவ்வளவு எளிதில் பிடி கொடுப்பானா? ஆனால் நீண்ட காலத்திற்கு உங்களை எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியாது என்பது வாளுக்கு வேலிக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் வெளிப்படையாக உங்களை எதிர்க்காமல் மறைமுகமாக ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான். அதனால் வேறு வழி இல்லாமல் தங்களை காண வந்தே தீருவான் வாளுக்கு வேலி. அப்படி சொல்லுங்கள். இப்போது நாம் பார்க்க வேண்டியது இந்த 4வது ஆள், கோபால நாயக்கன். எனக்கென்னவோ நீங்கள் நம் பாதையில் குறுக்கிடாத ஒருவனை பற்றி தேவையில்லாமல் முக்கியத்துவம் தருகிறீர்கள் என்று தோன்றுகிறது. உறங்காப்புலி, கோபால நாயக்கன் ஒரு பாளையக்காரன் என்று நான் சொன்னதை நீ கவனிக்கவில்லையா? பாளையக்காரன் என்றால் ஒரு சிற்றரசனுக்கு சமமானவன். பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனும் ஒரு பாளையக்காரன் தான் என்பதை மறந்து விட்டாயா? இதுவரை ரகசியமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த கோபால நாயக்கன் இப்போது வெளிப்படையாகவே மருது சகோதரர்களுக்கு சாதகமாக பாசறைகளை அமைத்து வீரர்களை உருவாக்கி அவர்களது படை பலத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அதனால் உடனடியாக அதில் தலையிட்டு ஏதாவது செய்தாக வேண்டும். அதற்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை துரை. கோபால நாயக்கரை எனக்கு நன்றாக தெரியும். நேரடி பழக்கம் உண்டு. ஆனாலும் அவர் நான் கேட்டதும் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுவார் என்று சொல்ல முடியாது. கிழக்கப்படி அங்குள்ள நிலையை தெரிந்து கொள்வது. கோபால நாயக்கரின் மெய்காப்பாளன் வீரமல்லன் எனக்கு மிகவும் நெருக்கமானவன். அவனை ரகசியமாக சந்தித்து விவரம் கேட்டால் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவான். பலை, உடனடியாக அதை செய். உடனே சென்று அவனை சந்தித்து அங்குள்ள நிலையை அழிந்து வந்து சொல். இன்றே விருப்பாச்சி ஜல்லிப்பட்டிற்கு புறப்படுகிறேன். இதோ இதை வழிச்செலவுக்கு வைத்துக்கொள். ஊமைத்துறை வெளியில் வரமாட்டான். அதனால் அவனை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை. வாளுக்கு வேலியும் வல்லத்தரையனும் இங்கு வந்து விடுவார்கள். அதனால் அவர்களை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இனி நமது அடுத்த இலக்கு கோபால நாயக்கன். இப்போது சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு உன்னை சந்திக்க விருப்பமில்லை என்று அந்த கர்னல் அக்னியோவின் முகத்தில் கரியை பூசுவது போல் பதிலை அனுப்பிவிடட்டுமா? வெள்ளையையரும் சில விஷயங்களை சொன்னார். அந்த கர்னல் அக்னியோவின் அழைப்பை ஏற்று நீ போய் அவனை சந்திக்கவில்லை என்றால் அதை அவன் அவமானமாக நினைத்து அதன் காரணமாக அதே அக்னியு உனக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவான் என்றார். எனக்கு எந்த பிரச்சனையை பற்றியும் கவலை இல்லை. எது நேர்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு தேவையானதெல்லாம் தங்களுடைய உத்தரவுதான். தங்கள் கட்டளை எதுவாகினும் அதை திறம்பட செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் விருப்பம் எதுவாகினும் சொல்லுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். பரங்கியனிடம் நாம் நம் மண்ணை இழந்ததால் மட்டும் தோற்றதாகாது. நம் தன்மானத்தை இழந்தாலும் அதுவும் நாம் அவனிடம் அடிபணிந்ததாகத்தான் அர்த்தம். அவனுக்கு அடிபணிந்து அடிவரடியாக வாழ்வதை விட மானம் காக்க போராடி மார்பிலே வேலை தாங்கி மடிவது எவ்வளவோ மேல். அந்த அக்னியோவின் அழைப்பை ஏற்று அவனை நான் சந்திக்கச் சென்றால் அவனுக்கு நான் அடிபணிந்ததாகத்தானே அர்த்தம். அது எனக்கு பெருத்த அவமானம் அல்லவா? தோல்வி அல்லவா? இல்லை, தோல்வி இல்லை. தந்திரம், சாணக்கிய தந்திரம். இல்லை அண்ணா, இல்லை. அந்த கர்னல் அக்னியுவின் அழைப்பை பாகனேரி அம்பலக்காரர் ஏற்கக்கூடாது. அவன் எங்கோ அமர்ந்து கொண்டு என்னை வந்து சந்தித்து விட்டு போங்கள் என்றால் நாம் போய்விட வேண்டுமா என்ன? அவன் ஆங்கிலேயர்களுக்கு வேண்டுமானால்
அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் இங்குள்ள அம்பலக்காரர்களுக்கு அவன் அதிகாரி அல்ல. நம்மை பொறுத்தவரை அவன் ஒரு அந்நியன், நம்மை பணிய வைக்க துடிக்கும் பரங்கியன், வேற்று நாட்டில் இருந்து வந்து நம் மண்ணை அபகரிக்க நினைக்கும் நயவஞ்சகன். அப்படிப்பட்டவனின் ஆணைக்கு அம்பலக்காரர்கள் அடிபடிவதா? கூடாதண்ணா, கூடவே கூடாது. அந்த அக்னியோ ஆணை பிறப்பிக்கவில்லையே சிவத்தையா. நட்புக்கரம் நீட்டுகிறேன் என்று தூதுவனைத்தானே அனுப்பியிருக்கிறான். சுமூகமான உறவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதானே அவன் எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்டவனை சந்திக்க செல்வதில் எந்த தவறும் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த அக்னியுவின் அழைப்பை வல்லத்தரையன் ஏற்றுக்கொண்ட போது நீ மட்டும் அதற்கேன் மறுப்பு தெரிவிக்க வேண்டும்? போ, அக்னியுவின் ஆசைப்படியே அவனை சந்தித்து விட்டு வா. வல்லத்தரையனைப் போலவே என்னையும் நினைத்து விட்டீர்களா? எக்காரணத்தைக் கொண்டும் பகைவனிடும் கட்டளைக்கு பணிந்து போக மாட்டான் இந்த வாளுக்கு வேலி. அன்பும் பாசமும் எப்பொழுதும் என் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அதை அடுத்தவருக்கு அள்ளி வழங்குவதில் எப்பொழுதும் நான் தயங்க மாட்டேன். பகைவராயிருந்தாலும் பாசம் காட்டினால் பண்போடும் பரிவோடும் பழகுவேன். அன்பு காட்டினால் நிச்சயம் நான் அதற்கு அடிபணிவேன். ஆனால் அதற்கு மாறாக அகங்காரம் கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி பேசினால் அதற்கு பதிலடி கொடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் பறைசாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை அடியோடு அழித்து விடவும் நான் அஞ்ச மாட்டேன். தமிழ் மண்ணின் உரிமைக்காகவும் தமிழக மக்களின் சுதந்திரத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கும் உங்களுக்காக வேலையும் வாளையும் ஏந்த ஒருபோதும் தயங்க மாட்டேன். அந்த அக்னியுவை பற்றி எனக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது. அவனால் என்னை எதுவும் செய்துவிடவும் முடியாது. வல்லத்தரையன் அக்னியுவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு போகிறான் என்பதற்காக என்னையும் நீங்கள் போகச் சொல்லாதீர்கள். அந்த அக்னியுவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்ற அவசியம் எனக்கில்லை. வாளுக்கு வேலை, நான் உன்னை அங்கு போக சொல்வதற்கு காரணம் நீ அந்த அக்னியுவின் பேச்சிற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. பிறகு அந்த கர்னல் என்ன பேச நினைக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக.